இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய 6ஆம் திருமுறையில் ஒரு அழகான பாடல். அதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நமக்கு நிறைய பயம் இருக்கும் தெரியுமா? இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், எல்லாருமே பயப்படுவோம். இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா பயம், எனக்கு அவரை மாதிரி ஒரு கடும் குரலில் பேசுகிறவரை பார்த்தா பயப்படுவேன், இப்படி கோவிச்சுக்கிறவரை பார்த்தா பயப்படுவேன், இப்படி எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறவரை பார்த்தா பயப்படுவேன் அப்படின்னு நமக்கு பட்டியல் பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பட்டியலை வள்ளல் பெருமானும் கொடுக்குறார். அவர் யாரை பார்த்து பயந்துருக்கார் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குல்ல? வள்ளல் பெருமான் அவருடைய ஞானம், அவருடைய தமிழின் உயரம், அவருடைய கருணை, அவருடைய காருண்யம், இதை பார்த்து தானே சமூகம் பயந்தது, சமூகம் வியந்தது, சமூகம் மரியாதை செய்தது. ஆனால் வள்ளல் பெருமான் நான் சிலரை பார்த்து பயந்தாரா அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் வருதில்ல? அவர் கொடுக்குறாருங்க ஒரு பட்டியல். அந்த பட்டியலில் 4 வகையான மனிதர்களை சொல்கிறார். நாம் நிச்சயமாக இந்த 4 வகையான மனிதர்களில் இருக்கோமா அப்படிங்கிறத தேடி பார்த்துட்டா நாம் எப்படியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது புரிய வரும். அந்த 4 வகையான மனிதர்களின் பட்டியலில் நாம் இல்லை என்றால் நிச்சயமாக நாமும் சன்மார்க்கிகள் தான் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை நாம் நினைத்து கொள்ளலாம், உருவாக்கி கொள்ளலாம். வள்ளல் பெருமான் அஞ்சுகின்ற, வள்ளல் பெருமான் நடுங்குகின்ற அந்த 4 பேர் யார் தெரியுமா? பாருங்களேன் அந்த பாட்டை. நடுநிலை இல்லா கூட்டத்தை, கருணை நன்னிடா அரையறை, நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை, பொய்யலால் கிளத்தா படுநிலை அவரை, பார்த்த போதெல்லாம் பயந்தனன், சுத்த சன்மார்க்கம் விடுநிலை உலக நடை எல்லாம் கண்டே, வெறுவினேன் வெறுவினேன் என் தாய். 6ஆம் திருமுறையில் 3474வது பாடலா இது இருக்கு. அதை யாரையெல்லாம் பார்த்து நம்முடைய வள்ளல் பெருமான் பயந்தார், எதற்காக பயந்தார்னா, இப்படிப்பட்டவர்களோடு வாழ்கின்ற ஒரு சூழல் எனக்கு வாய்த்திருக்கிறதே, நம்ம கையில் ஒரு அமுத சுரபியை வச்சு நாம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்கோம், ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அந்த நரகத்தின் பாதையில் நடந்துட்டுருக்காங்களே, நரகத்தின் வாசனையோடு இருக்காங்களே, அவங்கள பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். அந்த 4 பேரோட பட்டியல் திரும்ப பாருங்க. நடுநிலை இல்லா கூட்டத்தை, அதாவது ஒரு 2 எக்ஸ்ட்ரீம், ஒன்று மிக நல்லவர்களாக இருக்கிறது, இல்லைன்னா மிக மோசமானவர்களாக இருக்கிறது, ஒன்று மிக கருணையோடு இருக்கிறது, இல்லைன்னா மிக கொடூரமானவர்களாக இருக்கிறது, ஒன்று அன்பாக பேசுவது, இல்லை எரிச்சல், கோபம், ரௌத்திரம் எல்லாவற்றையும் ஒன்றா சேர்த்து பேசுறது, ஒன்று எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறது, இல்லைன்னா கிள்ளி கூட கொடுக்காம இருக்கிறது. இப்படி 2 எக்ஸ்ட்ரீம், வடதுருவம் தென்துருவமாக இருக்கிற மக்களை தாண்டி நடுநிலை இல்லா கூட்டம் அப்படிங்கிற, நடுநிலைமை அப்படின்னா மையத்தில் இருக்கிறது, சென்டரில் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நடுநிலைமை என்றால் யார் கஷ்டப்படுகிறார்களோ, யார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்களோ, யார் துன்பப்படுகிறார்களோ, யார் கண்ணீர் விடுகிறார்களோ அவர்களுக்கு பரிந்து பேசுவது என்று அர்த்தம். அதுதான் நடுநிலைமையாக இருக்க முடியுமே தவிர நான் 2 பக்கமும் சாயாமல் மதில் மேல் பூனையாக இருப்பேங்கிறது நடுநிலைமை இல்லை. நடுநிலை என்றால் துலாக்கோல் மாதிரி நான் நியாயத்தின் பக்கம் மட்டுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நடுநிலை. அதனால் துன்பப்படுறவங்க பக்கத்தில் இல்லாமல் இருக்காங்கல்ல ஒரு சிலர் மற்றவங்க கண்ணீர் விடுறத பார்த்தா நகத்தை கடிச்சிக்கிட்டு ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. இன்னும் அழு அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் சரிக்கு விழறாருன்னா ஓடி போய் கை கொடுக்கறத தாண்டி அவர் விழுந்ததுக்கப்புறம் பார்த்து கைதட்டி ரசிக்கிற மனோபாவமும் ஒரு சிலருக்கு இருக்கும். எனவே இவர்கள் மாதிரியாக இல்லாமல் நடுநிலையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முதல் பட்டியல் கொடுக்குறார். அடுத்தது கருணை நன்னிடா அரையறை அப்படிங்கிறார். ஹாஃப் மேன் அப்படின்றாருன்னா பாருங்களேன், முழுசாக மனிதன் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். யார் அரை மனிதன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வள்ளல் பெருமான் பதில் சொல்கிறார். கருணை நன்னிடா அரையறை, யார் மனசில் கருணை இல்லையோ அவங்க பாதி மனிதர்கள் தான், ஹாஃப் மேன் ஹாஃப் உமன் தான். ஏன்னா உருவத்தால் மட்டும்தான் அவங்க மனிதர்களாக இருக்காங்க, உள்ளத்தால் இல்லை, இயல்பால் இல்லை, குணத்தால் இல்லை, பேச்சால் இல்லை, செயலால் இல்லை, பார்வையால் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க உடலால் மனிதர்கள், மனதால் அரக்கர்கள். அதனால் கருணை நன்னிடா அரையறை, ஹாஃப் பீப்புள் அப்படின்றாருன்னா அந்த அரை மனிதராகவா நாம் இருக்கோம்?
அதுக்காக நாம் பிறவி எடுத்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருதில்ல. எனவே அப்படியும் நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ வந்தாகணும். சரி, அடுத்த 3வது குணம் என்னன்னு சொல்றார் பாருங்க. நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை. நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடர்ங்கிறார். பேரதிகார கேடர்ங்கிறது ஒரு குரூப் இருக்கு. அதாவது எல்லா வல்லமையும் இருக்கும், எல்லா அதிகாரமும் இருக்கும், எல்லா பதவியும் இருக்கும். அவங்க சமூகத்துக்கு தொடர்ந்து கெடுதல் செய்வது அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. அவரை கூட சொல்லலை நம்முடைய வள்ளல் பெருமான். சிற்றதிகார கேடரை அப்படிங்கிறாரு. அதாவது அவங்க பக்கத்தில் பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு எவ்வளோ ஆட்டம் ஆடும் இல்லை, அந்த மாதிரியான மனிதர்களை சிற்றதிகார கேடர் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்களுக்குன்னு லெஜிட்டிமேட் பவர் கிடையாது, லெஜிட்டிமேட் ப்ரொஃபஷன் கிடையாது, லெஜிட்டிமேட் பதவி கிடையாது. ஆனால் பேரதிகாரரோடு சேர்ந்து இருப்பதனால் நான் அதிகாரம் மிக்கவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆட்டம் ஆடுறாங்கல்ல, அவர்களைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதாவது நிஜமாகவே பதவியில் இருந்து நிஜமாகவே ஒரு அதிகாரத்தோடு இருந்து அவர்கள் கேடு செய்பவர்கள் அப்படி இருந்தால் அது ஒரு கெடுதல். ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலே நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், நான் உனக்கு துன்பம் செய்வேன், உனக்கு கெடுதல் செய்கின்ற வல்லமை எனக்கு இருக்குது அப்படின்னு சிற்றதிகார கேடராக இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்த 4வது பட்டியல் யாருன்னு பாருங்க. பொய்யலால் கிளத்தா படுநிலை அவரை. பொய்யை தவிர வேற எதையுமே பேசாதவங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. வாயை திறந்தாலே அதை தவிர, உண்மையை தவிர வேறு எல்லாமே பேசுவாங்க. உண்மைக்கு புறம்பானதை பேசுவது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்திருக்கின்ற அவர்களை பொய்யலால் கிளத்தா, பொய்யை தவிர வேறு எதையும் பேசாத அவர்களை பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படிங்கிறார். அப்புறம் எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. பார்த்த போதெல்லாம் பயந்தனன் சுத்த சன்மார்க்கம் விடுநிலை உலக நடை எல்லாம் கண்டே வெறுவினேன் வெறுவினேன் என் தாய். சுத்த சன்மார்க்கம் என்கின்ற அந்த அன்பு நிலை இருக்கு, அதை விட்டுட்டு இந்த மாதிரியாக 4 குணமுள்ள மனிதர்களாக இருக்கின்றவர்களை பார்த்த போதெல்லாம் வெறுவினேன் வெறுவினேன், அஞ்சினேன் அஞ்சினேன் என் தாய் அப்படிங்கிறார். எவ்வளோ அழகான ஒரு பாடல்ல. நல்ல விதமாக வாழ்வதற்கு, நல்ல விதமாக ஒரு பிராணவாயுவாக மற்றவர்களுக்கு இருப்பதற்கு, நல்ல வெளிச்சம் தருகின்ற சூரியனாக சந்திரனாக நட்சத்திரமாக இருப்பதற்கு இந்த வாழ்க்கை நமக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு நாம் ஒரு இருட்டு பள்ளத்தாக்கை மற்றவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம், மூச்சடைக்கின்ற நிலையை உருவாக்கி கொடுக்கிறோம், ஒரு துர்கந்தம் வீசுகின்ற காற்றாக இருக்கிறோம், எப்போதும் வழுக்க வைக்கின்ற நிலமாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைதானா என்கின்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு நம் மனதில் எழுப்பிக்கொள்ளலாம். அப்படியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுபட்டு சுத்த சன்மார்க்கம் என்கின்ற அந்த நன்னெறியை பின்பற்ற துவங்கினால் அதுதான் உண்மையிலேயே நாம் விடுகின்ற மூச்சுக்கான அர்த்தமாக இருக்க முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. நன்றி, வணக்கம்.